எல்லாருக்கும் வணக்கம். கதை பொம்மா வித் ஆர்ஜி. நம்மளோட சேனலில் ஈட் தட் ஃப்ராக், காலை எழுந்தவுடன் தவளை என்ற ஒரு ரொம்ப சிறப்பான புத்தகத்தை எப்பவும் போல் 20 நிமிஷமாக ஒரு பாட்டாக நம்மளோட சேனலில் கேட்டுட்ருக்கோம். வாங்க இன்றைக்கான 20 நிமிஷத்தை கேட்க ஆரம்பிக்கலாம். 17. உங்கள் கவனத்தை ஒருமுகப்படுத்துங்கள். உங்கள் கவனம் பற்றிய ஆய்வுதான் வாழ்க்கை. உங்கள் கவனம் செல்லும் திசையே உங்கள் வாழ்க்கை பின்தொடர்கிறது. ஜே. கிருஷ்ணமூர்த்தி. ஒருமித்த கவன குவிப்பு உயர்ந்த செயல்திறனுக்கு இன்றியமையாதது. மின்னணு கருவிகள் மற்றும் பிற இடையூறுகள் நம் கவனத்தை பெரிதும் மழுங்கடிக்கின்றன, நம் மனத்தை அலைப்பாய வைக்கின்றன. இறுதியில் நாம் நம் வேலையில் மோசமாக செயல்படவும் தோல்வியை தழுவவும் வழிவகுக்கின்றன. தொடர்ந்து மின் அஞ்சல்களை படிப்பதும் அவற்றுக்கு பதிலளிப்பதும் தொலைபேசி அழைப்புகள் விடுப்பதும் பெறுவதும் குறுஞ்செய்திகளை அனுப்புவதிலும் பெறுவதிலும் தீவிரமாக மூழ்கி கிடப்பதும் நம்முடைய மூளையின் மீது ஒரு எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துவதாக சமீபத்திய ஆய்வுகள் நிரூபித்துள்ளன. இந்த எதிர்மறை தாக்கத்தின் விளைவாக ஒன்றின் மீது தொடர்ந்து சிறிது நேரம் கவனம் செலுத்துவது நமக்கு கடினமான காரியமாக ஆகிறது. நம்முடைய எதிர்காலத்தையும் வெற்றியையும் தீர்மானிக்கின்ற நடவடிக்கைகளை நாம் நிறைவேற்ற முடியாதபடி செய்துவிடுகிறது. ஓர் அடிமை பழக்கத்தை உருவாக்கி கொள்ளுதல். காலையில் முதல் வேளையாக நீங்கள் உங்கள் மின்னஞ்சல்களை படிக்கும்போது அல்லது உங்கள் ஸ்மார்ட் போனில் ஏதோ செய்தி வந்திருப்பதை அறிவிக்கின்ற ஒளி சத்தத்திற்கு செயல்விடை அளிக்கும்போது டோப்மீன் என்ற ஒரு வேதிப்பொருளை உங்கள் மூளை சிறிதளவு விடுவிக்கிறது. அது உங்களுக்கு இன்பத்தை கொடுக்கிறது. அது உங்கள் ஆர்வத்தை தூண்டி உங்கள் மின்னஞ்சல்களுக்கும் குறுஞ்செய்திகளுக்கும் உடனடியாக எதிர்வினையாற்றவும் செயல்விடை அளிக்கவும் உங்களை தூண்டுகிறது. முன்பு நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்களோ அது உங்களுக்கு மறந்து விடுகிறது. இப்போது உங்கள் கவனம் முழுவதும் அந்த புதிய செய்தியில்தான் குவிந்திருக்கிறது. சூதாட்ட விடுதியில் ஸ்லாட் மெஷின் விளையாட்டில் நீங்கள் வெற்றி பெறும்போது ஒலிக்கின்ற மணி சத்தத்தை போல ஒரு மின்னஞ்சலோ அல்லது குறுஞ்செய்தியோ வருவதை தெரியப்படுத்துகின்ற சத்தமும் நான் எதை வென்றேன் என்ற வகையான எதிர்வினையை தூண்டுகிறது. எனவே நீங்கள் உடனடியாக உங்கள் வேலையை நிறுத்திவிட்டு உங்களுக்கு என்ன பரிசு கிடைத்திருக்கிறது என்று கண்டுபிடிக்க முயற்சிக்கிறீர்கள். உங்கள் மின் அஞ்சல்களாலும் குறுஞ்செய்திகளாலும் தூண்டப்பட்டு உங்கள் மூளை விடுவிக்கின்ற டொபமீனை கொண்டு நீங்கள் உங்கள் நாளை துவக்கும் போது அன்றைய எஞ்சிய நாள் முழுவதும் நீங்கள் உங்களுடைய மிக முக்கியமான வேலைகள் மீது கவனம் செலுத்துவது மிக கடினமானதாக ஆகிவிடுகிறது. ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்தல் என்பது ஒரு மாயை. தங்களால் ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்ய முடியும் என்று பலர் நம்புகின்றனர். எனவே மின்னஞ்சல்களையும் தங்களுடைய முக்கியமான வேலைகளையும் ஒரே நேரத்தில் தங்களால் கையாள முடியும் என்று அவர்கள் கருதுகின்றனர். ஆனால் ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்தின் மீது மட்டுமே நம்மளால் ஒருமித்த கவனம் செலுத்த முடியும். எனவே அவர்கள் அவ்விரண்டையும் ஒரே நேரத்தில் கையாளும் போது அவர்களுடைய கவனம் அங்கும் இங்குமாக அலைப்பாய்கிறது. உங்களுடைய முக்கியமான வேலைகளுக்கு இடையே நீங்கள் இணையதளத்தில் ஏதோ செய்வதற்காக இடைவேளை எடுத்துக்கொண்டு மீண்டும் உங்கள் வேலைக்கு வரும்போது உங்கள் வேலை மீது உங்கள் கவனம் திரும்புவதற்கு ஏறத்தாழ 17 நிமிடங்கள் ஆகின்றன. இதனால் தான் இன்று பலர் அதிக கடினமாக உழைக்க வேண்டியிருக்கிறது. அவர்களுடைய கவனம் சிதறுவதால் நாள் முழுவதும் வேலை செய்தும் அவர்களால் தங்களுடைய வேலைகளை முழுமையாக முடிக்க முடிவதில்லை. அவர்கள் மிக குறைவாகவே சாதிக்கின்றனர். அவர்கள் அதிக தவறுகளும் செய்கின்றனர். நிரூபிக்கப்பட்டுள்ள தீர்வுகள். இதற்கான தீர்வுகள் எளிமையானவை. ஒவ்வொரு துறையிலும் உள்ள மிகவும் ஆக்கப்பூர்வமான மக்கள் அத்தீர்வுகளை ஸ்வீகரித்துக் கொள்கின்றனர். முதலில் காலையில் உங்கள் மின்னஞ்சல்களை பார்க்காதீர்கள். உங்களுடைய மின்னணு கருவிகளை அணைத்து விடுங்கள். இரண்டாவது, ஏதேனும் காரணத்திற்காக நீங்கள் உங்கள் மின்னஞ்சலை பார்க்க வேண்டி இருந்தால் அதை சீக்கிரமாக முடித்துவிட்டு உடனே அதிலிருந்து வெளியேறிவிடுங்கள். உங்கள் கணினியின் சத்தத்தை முற்றிலுமாக அணைத்து விடுங்கள். உங்கள் போனை அதிர்வு நிலையில் வைத்திடுங்கள். உங்களுக்கு தொடர்ச்சியான இடையூறுகளை ஏற்படுத்தக்கூடிய அனைத்தையும் தடுத்து நிறுத்திவிடுங்கள். இறுதியாக காலையில் 11 மணி அளவிலும் மதியம் 3 மணி அளவிலும் தினமும் 2 முறை மட்டுமே உங்களுடைய மின்னஞ்சல்களை படிப்பதென்று உறுதி பூணுங்கள். உங்களுக்கு முக்கியமானவர்கள் யாரேனும் அவசர காலத்தில் உங்களை தொடர்பு கொள்ள விரும்பினால் அதற்கு ஏதுவாக ஒரு தொலைபேசி எண்ணை அவர்களிடம் கொடுத்து வையுங்கள். நீங்கள் ஒரே ஒருவருடன் ஒரு சந்திப்பில் ஈடுபட்டிருந்தாலும் சரி அல்லது பலரை உள்ளடக்கிய ஒரு சந்திப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தாலும் சரி,
இதே வழியை பின்பற்றுங்கள். மின்னணு கருவிகளை அணைத்து வைத்து விடுங்கள். நீங்கள் இன்னொருவருடன் இருக்கும்போது உங்கள் கணினியிலோ ஸ்மார்ட் போனிலோ அல்லது தொலைபேசியிலோ மும்மரமாக இருப்பதன் மூலம் அவர்களை ஒருபோதும் அவமானப்படுத்தாதீர்கள். மற்றவர்கள் மீது 100% கவனம் செலுத்துங்கள். இது உங்களுடைய வீட்டு சூழலுக்கும் பொருந்தும். உங்களுடைய உற்பத்தி திறனை இரட்டிப்பாக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் உற்பத்தி திறனை இரட்டிப்பாக்குவதற்கான ஒரு எளிய வழி இது. முதலில் உங்கள் நாளை முன்கூட்டியே திட்டமிடுங்கள். உங்களுடைய மிக முக்கியமான வேலையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். பிறகு காலையில் மற்ற எல்லாவற்றையும் விடுத்து முதலில் அந்த வேலையை துவக்கிவிடுங்கள். இரண்டாவதாக, எந்த கவன சிதறலுக்கும் இடம் கொடுக்காமல் தொடர்ந்து 1.5 மணி நேரம் ஒரு வேலை செய்யுங்கள். அதன் பிறகு ஒரு 15 நிமிட இடைவேளை எடுத்துக்கொள்ளுங்கள். மூன்றாவதாக, மீண்டும் உங்கள் வேலையில் மும்மரமடைந்து இன்னொரு 1.5 மணி நேரம் தொடர்ந்து வேலை செய்யுங்கள். இறுதியாக இந்த 3 மணி நேர உழைப்புக்கு பிறகு உங்கள் மின்னஞ்சல்களை படியுங்கள். உங்களுக்கு சிறிதளவு டொபமீனை கொடுத்துக் கொள்வதன் மூலம் வெகுமதி வாங்கிக் கொள்ளுங்கள். தினமும் காலையில் 3 மணி நேரம் உங்களுடைய முக்கியமான வேலையில் ஈடுபடும் பழக்கத்தை நீங்கள் வளர்த்து கொள்ளும் போது முதலில் உங்கள் உற்பத்தி திறனை மேம்படுத்துவீர்கள். பிறகு நாள் முழுவதும் மின்னஞ்சல்களை பார்க்கும் பழக்கத்திலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். உங்கள் வாழ்க்கை மீண்டும் உங்களுடைய முழுமையான கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிடும். செய்முறை பயிற்சி. வெற்றி மற்றும் உயர்வான உற்பத்தி திறன் குறித்த உங்கள் இலக்குகளை உங்கள் மனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எது ஒன்றையும் செய்வதற்கு முன்பாக இது என்னுடைய முக்கியமான இலக்குகளை அடைய உதவி கொண்டிருக்கிறதா அல்லது இது என் கவனத்தை சிதறடிக்கின்ற ஒன்றா என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வில் ஒரு உண்மையான வித்தியாசத்தை ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான வேலைகளிலிருந்து உங்கள் கவனத்தை திசை திருப்புகின்ற மணி சத்தங்களுக்கும் விசில் சத்தங்களுக்கும் அடிமையாகி விடாதீர்கள். உங்களுடைய மின்னணு கருவிகளை எப்போதும் அணைத்தே வைத்திருங்கள். 18. ஒரு பெரிய வேலையை பல சிறிய வேலைகளாக கூறு போட்டுக் கொள்ளுங்கள். ஒரு பழக்கத்தின் துவக்கம் நம்முடைய பார்வைக்கு புலப்படாத ஒரு மெல்லிய நூலை போன்றது. ஆனால் நாம் ஒரு செயலை மீண்டும் மீண்டும் செய்யும்போது அந்த நூலுக்கு மேலும் ஒரு இலையை சேர்த்து நாம் அதை வலிமைப்படுத்துகிறோம். இறுதியில் அது ஒரு மிகப்பெரிய கயிறாக மாறி சிந்தனையிலும் செயலிலும் அது நம்மோடு பிணைந்து விடுகிறது. அந்த பிணைப்பு மாற்றப்பட முடியாத ஒன்றாக ஆகிவிடுகிறது. ஹாரிசன் ஸ்வெட் மார்டன். பெரிய மற்றும் மிக முக்கியமான வேலைகளை தள்ளி போடுவதற்கான முக்கிய காரணங்களில் ஒன்று, அவற்றை முதலில் நீங்கள் அணுகும்போது அவை அளவில் மிக பெரியவையாகவும் நிறைவேற்றப்பட முடியாதவையாகவும் தோன்றுவதுதான். ஒரு பெரிய வேலையை செய்து முடிப்பதற்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு உத்தி சலாமி துண்டு வழிமுறையாகும். அதன்படி அந்த வேலையை பற்றிய அனைத்து விவரங்களையும் ஒரு தாளில் விரிவாக எழுதி கொள்ளுங்கள். பிறகு நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளை வரிசை முறையில் பட்டியலிட்டுக் கொள்ளுங்கள். அதன் பிறகு இப்போதைக்கு ஒரே ஒரு நடவடிக்கையை மட்டும் மேற்கொள்ள தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஒரு பெரிய வேலையை அப்படியே துவக்குவதை விட அதை பல சிறிய வேலைகளாக கூறு போட்டுக்கொண்டு அவற்றை ஒவ்வொன்றாக செய்து முடிப்பது மன ரீதியாக அதிக சுலபமானதாக இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். ஒரு வேலையின் ஒரு பகுதியை நீங்கள் துவக்கி நிறைவேற்றியவுடன் அவ்வேலை தொடர்பான அடுத்த நடவடிக்கையை மேற்கொள்வதற்கான தூண்டுதல் தானாகவே உங்களுக்குள் தோன்றும். விரைவில் ஒரு நேரத்தில் ஒரு சிறு நடவடிக்கை என்ற கணக்கில் அந்த முழு வேலையையும் நீங்கள் முடித்து விடுவீர்கள். வேலையை நிறைவேற்றுவதில் தீவிரமாக இருங்கள். எடுத்த காரியத்தை முடித்தாக வேண்டும் என்ற ஒரு தூண்டுதல் உங்களுக்குள் ஆழமாக உறைந்திருக்கிறது என்பது நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாகும். உங்கள் வேலை எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை துவக்கி முழுமையாக செய்து முடிக்கும் போது அதிக மகிழ்ச்சியை நீங்கள் உணர்கிறீர்கள். நீங்கள் அதிக சக்தி வாய்ந்தவர் என்ற உணர்வும் உங்களுக்கு ஏற்படுகிறது. ஒரு வேலையை அல்லது பணித்திட்டத்தை நிறைவுக்கு கொண்டு வருதல் என்ற ஒரு ஆழமான ஆழ்மன தேவையை நீங்கள் நிறைவேற்றுகிறீர்கள். இந்த முழுமை உணர்வு நீங்கள் உங்களுடைய அடுத்த வேலையை துவக்கி அதை நிறைவேற்றுவதை நோக்கி செயல்பட உங்களை ஊக்குவிக்கிறது. அதே சமயம் என்டார்ஃபின்களை விடுவிக்க அது உங்கள் மூளையை தூண்டுகிறது. நீங்கள் துவக்கி நிறைவேற்றுகின்ற வேலை எவ்வளவு பெரியதாக இருக்கிறதோ அவ்வளவு அதிக சிறப்பாகவும் அதிக மகிழ்ச்சியையும் நீங்கள் உணர்கிறீர்கள். நீங்கள் உண்ணும் தவளை எவ்வளவு பெரியதாக இருக்கிறதோ அவ்வளவு அதிக சக்தியையும் ஆற்றலையும் உங்களுக்குள் நீங்கள் உணர்வீர்கள். இந்த ஆற்றல் நீங்கள் அடுத்தடுத்த நடவடிக்கைகளை துவக்கி அவற்றை நிறைவேற்ற உங்களுக்கு ஊக்கமளிக்கிறது. விரைவில் நீங்கள் அந்த பெரிய வேலையை முழுவதுமாக செய்து முடிப்பதற்கான ஒரு உள்ளார்ந்த தூண்டுதல் உங்களிடம் உருவாகிறது. ஸ்விஸ் சீஸ் வழிமுறை. இது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய இன்னொரு வழிமுறையாகும். ஸ்விஸ் சீஸ் பல ஓட்டைகளை கொண்ட ஒன்று. ஸ்விஸ் சீஸ் வழிமுறையை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் வேலையில் ஒரு துளையிடுவதன் மூலம் அதை துவக்குகிறீர்கள். ஒரு குறிப்பிட்ட நேரம் வேலை செய்ய தீர்மானிக்கும் போது நீங்கள் அந்த வேலையில் ஒரு துளையிடுகிறீர்கள்.
எடுத்துக்காட்டாக 5 to 10 நிமிடங்கள் வேலை செய்துவிட்டு பிறகு அதை நிறுத்திவிட்டு சிறிது நேரம் நீங்கள் வேறு ஏதேனும் செய்ய தீர்மானிக்கக்கூடும். அதாவது நீங்கள் உங்கள் தவளையை ஒரு கடி கடித்துவிட்டு பிறகு ஓய்வெடுக்கக்கூடும் அல்லது வேறு ஏதேனும் செய்யக்கூடும். இந்த வழிமுறை சலாமி துண்டு வழிமுறையைப் போலவே சக்தி வாய்ந்தது. இந்த முறையில் நீங்கள் வேலை செய்ய தொடங்கியவுடன் முன்னோக்கி செயல்படுவதற்கான உத்வேகத்தையும் ஏதோ ஒன்றை சாதிக்கும் உணர்வையும் நீங்கள் உணர்வீர்கள். நீங்கள் ஆற்றலும் உற்சாகமும் அடைவீர்கள். ஒரு உள்ளார்ந்த ஊக்குவிப்பை உணர்வீர்கள். வேலை முடியும் வரை விடாமுயற்சியுடன் செயல்படுவதற்கான உந்துதலை உணர்வீர்கள். நீங்கள் முதன்முறையாக அணுகும் வேலை உங்களை திணறடிப்பது போல உங்களுக்கு தோன்றும் போது மேற்கூறப்பட்ட 2 வழிமுறைகளில் ஏதேனும் ஒன்றை அதற்கு பயன்படுத்தி பாருங்கள். காலம் தாழ்த்துவதை தவிர்ப்பதற்கு இவ்விரண்டு உத்திகளும் எவ்வளவு உதவிகரமாக இருக்கின்றன என்பதை கண்டு நீங்கள் வியப்பீர்கள். என்னுடைய பல நண்பர்கள் தினமும் ஒரு பக்கம் அல்லது ஒரு பத்தி எழுதுவதற்கு உறுதி பூண்டு அதன் மூலம் தங்கள் புத்தகங்களை எழுதி முடித்து வெற்றிகரமான நூலாசிரியர்களாக ஆகியுள்ளனர். உங்களாலும் அதை செய்ய முடியும். செய்முறை பயிற்சி. நீங்கள் இதுவரை தள்ளி போட்டு வந்துள்ள பெரிய சிக்கலான பல நடவடிக்கைகளை உள்ளடக்கிய ஒரு வேலையை உடனடியாக துவக்குவதற்கு சலாமி துண்டு வழிமுறை அல்லது ஸ்விஸ் சீஸ் வழிமுறையை பயன்படுத்துங்கள். நடவடிக்கை எடுக்கும் மனப்போக்கை ஸ்வீகரியுங்கள். உயர்ந்த சாதனையாளர்களிடம் உங்கள் உள்ள ஒரு பொதுவான பண்பு நலன் என்னவென்றால் அவர்கள் ஒரு நல்ல யோசனையை செவிமடுக்கும் போது அவர்கள் உடனடியாக அது குறித்து நடவடிக்கை எடுக்கின்றனர். நீங்கள் எந்த ஒரு வேலையையும் தாமதப்படுத்தாதீர்கள். இன்றே உங்கள் முயற்சியை துவக்குங்கள். 19. பெரிய அளவு கொண்ட நேர தொகுதிகளை உருவாக்கி கொள்ளுங்கள். வெகு சில இலக்குகள் மீது உங்களுடைய ஆற்றல் முழுவதையும் ஒன்று குவிப்பதை விட உங்கள் வாழ்க்கைக்கு அதிக சக்தி ஊட்டக்கூடிய எதுவும் இல்லை. நிடோ கியூபீன். உங்களுடைய மிக முக்கியமான வேலைகளில் பெரும்பாலானவற்றை செய்து முடிப்பதற்கு இடையூறு ஏதும் இல்லாத பெரிய நேர தொகுதிகள் தேவைப்படுகின்றன. அதிக மதிப்பு வாய்ந்த அதிக ஆக்கப்பூர்வமான இந்த நேர தொகுதிகளை உருவாக்கி கொண்டு அவற்றை பயன்படுத்துவது உங்கள் வேலைக்கும் வாழ்க்கைக்கும் ஒரு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்குவதற்கான உங்கள் திறனை வளர்த்து கொள்வதற்கு இன்றியமையாதது. வெற்றிகரமான விற்பனையாளர்கள் யாவரும் வாடிக்கையாளர்களாக ஆகக்கூடிய சாத்தியமுள்ள நபர்களுக்கு தொலைபேசி அழைப்புகள் விடுப்பதற்கு தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்குகின்றனர். தங்களுக்கு பிடிக்காத ஒரு வேலையை தள்ளி போடுவதற்கு பதிலாக முழுதாக 1 மணி நேரம் தொலைபேசி அழைப்புகள் விடுக்க அவர்கள் உறுதி மேற்கொள்கின்றனர். எடுத்துக்காட்டாக காலை 10 மணியிலிருந்து 11 மணி வரை அந்த வேலையை செய்ய அவர்கள் தீர்மானிக்கின்றனர். அதன்படி நடந்து கொள்வதற்கான ஒழுங்கை அவர்கள் தங்களிடம் வளர்த்து கொள்கின்றனர். வியாபார தலைவர்கள் பலர் தங்கள் வாடிக்கையாளர்களிடமிருந்து நேரடியான பின்னூட்ட கருத்துக்களை பெறுவதற்காக அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுவதற்கும் தங்களுக்கு வரும் அழைப்புகளுக்கும் கடிதங்களுக்கும் பதிலளிப்பதற்கும் தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்குகின்றனர். சிலர் தினமும் 30 நிமிடங்களிலிருந்து 1 மணி நேரம் வரை உடற்பயிற்சிக்காக ஒதுக்கின்றனர். பலர் தினமும் இரவில் தூங்கப் போவதற்கு முன்பாக 15 நிமிடங்கள் ஏதேனும் ஒரு நல்ல புத்தகத்தை படிப்பதை வழக்கமாக்கி கொண்டுள்ளனர். இவ்வழியில் காலப்போக்கில் அவர்கள் ஏராளமான சிறந்த நூல்களை படித்திருப்பர். நேர தொகுதிகளை திட்டமிட்டு அட்டவணையிட்டுக் கொள்ளுங்கள். குறிப்பிட்ட நேர தொகுதிகளில் வேலை செய்வதை உள்ளடக்கிய இந்த வழிமுறை உங்களுக்கு வெற்றிகரமானதாக அமைவதற்கு நீங்கள் உங்கள் நாளை முன்கூட்டியே திட்டமிட்டுக் கொள்ள வேண்டியது இன்றியமையாதது. நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு குறிப்பிட்ட கால நேரத்தை அட்டவணையிட்டுக் கொள்ள வேண்டும். பிறகு அதன்படி செயல்படுவதற்கான ஒழுங்கை நீங்கள் உங்களிடம் வளர்த்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து 30 நிமிடங்கள் 60 நிமிடங்கள் அல்லது 90 நிமிடங்களை உள்ளடக்கிய நேர தொகுதிகளை உருவாக்கி கொண்டு உங்களுடைய முக்கியமான வேலைகளுக்கு அவற்றை ஒதுக்குங்கள். மிகவும் ஆக்கப்பூர்வமான மக்களில் பலர் இதைத்தான் செய்கின்றனர். ஒரு நேரத்தில் ஒரு முக்கியமான வேலை என்ற கணக்கில் அவர்கள் சாதிக்கின்றனர். அவர்கள் தங்கள் தொழில் வாழ்க்கையை இதை சுற்றியே வடிவமைக்கின்றனர். அதன் விளைவாக அவர்கள் மென்மேலும் அதிக ஆக்கப்பூர்வமானவர்களாக ஆகின்றனர். ஒரு சராசரி நபரை விட பன்மடங்கு அதிகமான விளைவுகளை பெற்றுக் கொடுக்கின்றனர். நேரத்தை திட்டமிடுவதற்கு தற்போது பல நவீன டிஜிட்டல் கருவிகள் கிடைக்கின்றன. உங்களுக்கு பொருத்தமான ஒரு கருவியை வாங்கி பயன்படுத்துங்கள். தனிப்பட்ட உற்பத்தி திறனை மேம்படுத்துவதற்கான மிகவும் சக்தி வாய்ந்த கருவிகளில் ஒன்றாக அது இருக்கும் என்பது உறுதி. உங்களுடைய இந்த வேலை நேரங்களின் போது உங்கள் அலைபேசியை அணைத்து விடுங்கள். உங்கள் கவனத்தை சிதறடிக்கக்கூடிய எல்லாவற்றையும் நீக்கிவிடுங்கள். பிறகு இடைவிடாமல் தொடர்ந்து வேலை செய்யுங்கள். அதிகாலையிலேயே எழுந்து கொண்டு 2-3 மணி நேரம் வீட்டிலேயே வேலை செய்வது மிக சிறந்த வேலை பழக்கங்களில் ஒன்று.
வீட்டில் எந்த இடையூறும் இன்றி நீங்கள் இவ்வாறு வேலை செய்யும்போது மக்களுக்கும் எக்கச்சக்கமான தொலைபேசி அழைப்புகளுக்கும் இடையே உங்கள் அலுவலகத்தில் வேலை செய்வதை விட 3 மடங்கு அதிகமான வேலைகளை உங்களால் செய்து முடிக்க முடியும். ஒவ்வொரு நிமிடத்தையும் மதிப்பு மிக்கதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். விமானத்தில் பிஸ்னஸ் வகுப்பில் நீங்கள் பயணம் செய்ய திட்டமிட்டிருந்தால் வீட்டிலிருந்து புறப்படுவதற்கு முன்பாக உங்கள் வேலைகளை முழுமையாக திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். பிறகு விமானத்தை நீங்கள் உங்கள் அலுவலகமாக மாற்றிக்கொள்ளலாம். விமானம் புறப்பட்டவுடன் அந்த பயணம் நெடுகிலும் எந்த இடைஞ்சலும் இல்லாமல் நீங்கள் தொடர்ந்து வேலை செய்யலாம். நீங்கள் செய்து முடிக்கின்ற வேலையின் அளவை கண்டு நீங்கள் பிரமிப்பீர்கள். நீங்கள் உயர்ந்த செயல்திறனுடனும் உச்சகட்ட உற்பத்தி திறனுடனும் செயல்பட விரும்பினால் நீங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். பயண நேரத்தை எப்போதும் பயன்படுத்துங்கள். பயண நேரம் உங்களுக்கு கிடைத்துள்ள ஒரு பரிசு என்று எண்ணிக்கொள்ளுங்கள். ஒரு பெரிய வேலையின் ஒரு சிறு பகுதியை முடிக்க இந்நேரம் உங்களுக்கு பெரிதும் உதவும். செயல்முறை பயிற்சி. நேரத்தை மிச்சப்படுத்துவதற்கும் அதை அட்டவணைப்படுத்துவதற்கும் பெரிய நேர தொகுதிகளை உருவாக்கிக் கொள்வதற்குமான பல்வேறு வழிகளை பற்றி தொடர்ந்து சிந்தியுங்கள். குறிப்பிடத்தக்க நீண்டகால பின்விளைவுகளை கொண்ட மிக முக்கியமான வேலைகளை செய்வதற்கு இந்த நேர தொகுதிகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நிமிடத்தையும் ஆக்கப்பூர்வமானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். எந்த இடையூறும் கவனச்சிதறலும் இல்லாமல் தொடர்ச்சியாகவும் சீராகவும் வேலை செய்யுங்கள். காலை எழுந்தவுடன் தவளை புத்தகத்தோட இன்னைக்கான 20 நிமிஷத்தை இதோட நம்ம நிறுத்திக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கதை பொம்மா வித் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.